வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு Eshu Samayalarai. இன்றைக்கி ஒரு சிம்பிளான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் வீட்டுக்கு புதுசாக ப்ரஷ்லாம் வாங்கினேன், டாய்லெட், வாஷ் பேஷனு, சிங்க் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நான் எப்படி இந்த பிராண்ட் வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு நான் மாப் தான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 8 months இருக்கும் இந்த மாப் வாங்கி. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வாங்கின மாப் 2 மாப் வாங்கிட்டேன். நான் 1.5 yearsல 2 மாப் வாங்கிட்டேன். இது 3வது மாப் எதுவுமே சரியாகவே எனக்கு அமையவே இல்லை. நான் காஸ்ட்லியாகவும் வாங்கினேன், லோக்கலும் வாங்கினேன், எனக்கு சரியாக அமையலை. ஸோ அதனால் நான் இது வாங்கி இப்போ 8 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த டைம் கடைக்கு போனப்போ இதே பிராண்டில் இருக்கிற ப்ரஷ் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, என்னோடய வாஷ் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரஷ் வாங்கினேன். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து 52 rupees. அப்புறம் இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 90 rupees. இது வந்து பாத்ரூமில் கீழே டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இதுவுமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நாப் இருக்குது பாருங்களேன். இந்த ப்ரஷ் உங்களுக்கு பழசாச்சுன்னா கூட இதை கழட்டி எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ்ஷை தனியாக நம்ம வாங்கி திருப்பியும் இந்த ஹேண்டலில் நம்மளால் அட்டாச் பண்ணிக்க முடியும். இந்த பிராண்டில் இருக்க மெயின் அட்வான்டேஜே இது தான். ஆக்சுவலி மாபுக்குமே அதே தான். மாபுக்கு வந்து அந்த துடைக்கிற கிளாத்தெல்லாம் நமக்கு வீணாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த கிளாத்தை மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். நம்ம ஃபுல் ஹேண்டலையும் புதுசாக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதே மாதிரி எடுத்து இந்த நாபை ஒரு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபிட் ஆகிடுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது டாய்லெட் ப்ரஷ்ஷு. ஆனால் இந்த பிராண்டில் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா 135 rupeesன்னு நினைக்கிறேன். பட் இதுவும் நல்லா இருந்தது. ஸோ நான் இந்த டைம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குது, இதோட லைஃப் எப்படி வருது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுதான் மாப். நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 8 months ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு வந்து மொசைக் வீடு. அங்கே தான் எனக்கு 2 மாவுமே சரியாக யூஸ் பண்ணவே இல்லை. பட் இது வந்து எனக்கு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதை நம்ம லைட்டாக லூஸ் பண்ணோம் அப்படின்னா துடைக்கிற கிளாத் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் வந்து மேலே நல்லா தூக்கிக்கலாம். மேலே தூக்கிட்டு இந்த வரம்பாக இருக்கிற இடத்துக்கு மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு புழியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இதை லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண 2 மாப்லேயுமே எனக்கு ப்ராப்ளம் வந்தது. பட் இதில் வந்து எனக்கு இந்த 8 months எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிளான வீடியோ தான். அதோட சிம்பிள் விஷயம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது நான் ஆக்சுவலாக இந்த 2 மாபும் எனக்கு ப்ராப்ளம் வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்ன மாப் வாங்கலாம், என்ன நல்லா இருக்குது, எது கொஞ்சம் நாளைக்கு அது வர்த்தாக இருக்குது, வாங்குகிற காசுக்கு வர்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதை உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.